விஜய் அவருக்கு எதிராக இப்போ சங்கீதா அவங்க கொடுத்துருக்க இரண்டாவது மனு. ஸோ இந்த இரண்டாவது மனுவில் சங்கீதா அவங்க என்ன விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு முழுசாக பார்க்குறப்ப நிச்சயமாக சங்கீதா அவங்களுக்கு விஜய் அவருடைய எதிரி கட்சி தீய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக அவங்க கூட கண்டிப்பாக சங்கீதா அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. சங்கீதா அவங்க முழுக்க முழுக்க திமுக ஆதரவாளர்கள், திமுக கட்சி அவங்க சொல்லி தான் இப்போ சங்கீதா விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. அம்பலமும் ஆகிற மாதிரியான ஒரு செயலை தான் இப்போ சங்கீதா இந்த வெள்ளிக்கிழமை அவங்க கொடுத்துருக்க அந்த இரண்டாவது மனுவில் இருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெள்ள தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படி சங்கீதா என்ன செய்திருக்காங்க, அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருக்கிறது இப்போ எப்படி வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு அப்படிங்கிற சங்கீதா அவங்களுடைய அந்த இரண்டாவது மனுவின் முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சங்கீதா அவங்களுடைய இந்த மனுவுக்கும் திமுக அவங்களுக்கும், ஆட்சியில் இருக்க திமுக அவங்களுக்கும் தொடர்பு முதல்ல எல்லாருக்குமே சந்தேகம் வரக்கூடிய இடமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்க முன்னதாக இந்த மனு, அதாவது விஜய் அவரை பிரிஞ்சு வாழ போகிறேன் அப்படின்னு அந்த விவாகரத்து மனுவை அவங்க கோர்ட்டில் கொடுத்தது டிசம்பர் மாதம். ஆனால் கோர்ட்டு அவங்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மனுவை இத்தனை நாளாக ஏறக்குறைய 2 மாதம் வரைக்கும் அவங்க பெண்டிங்லேயே வச்சு இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. சங்கீதா விஜய் 2 பேருமே ஆஜர் ஆகணும் அப்படின்னு கோர்ட் அவங்க உத்தரவு போடுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே வெளியே வருது. கிட்டத்தட்ட 2 மாதம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் அவருடைய மனைவி கொடுத்த இந்த மனுவை அவங்க பெண்டிங்லேயே வச்சுருந்து கரெக்டாக எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை வரப்போகுது அப்படின்னு கோர்ட் தரப்பு அவங்க இந்த மனுவை சங்கீதா அவங்க கொடுத்துருந்த அந்த முதல் மனுவை பொதுவெளியில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க. ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா February 27 சங்கீதா அவங்க கொடுத்துருந்த முதல் மனுவை February 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோர்ட் தரப்பு அவங்க வெளியிடுறாங்க. அப்போ தான் இந்த நியூஸ் முதல்ல பொதுவெளியில் பரவ ஆரம்பிக்குது. தமிழ்நாடு முழுக்க விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே, விஜய் பாருங்கள் எவ்வளோ மோசமானவர், அவருடைய மனைவிக்கே அவர் உண்மையாக இல்லை, இவர் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இருப்பார், தமிழக மக்கள் அவரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஜய் அவரை பற்றி கடுமையாக தமிழகம் முழுக்க திமுக ஆதரவாளர்கள் விஜய் அவரை பற்றி கடுமையாக பேசுனதை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த சூழ்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை திரும்பவும் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க கிட்ட இருந்து இரண்டாவது மனு இப்போ வெளியாகுது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தேகமே சங்கீதா அவங்க மேலே எல்லாருக்குமே தோணுது. அதாவது சங்கீதா அவங்க பின்னாடி ப்ரொஃபஷனலாக இருந்துக்கிட்டு திமுக அவங்க ஆட்டி படைக்கிறாங்க, திமுக அவங்க சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே சங்கீதா அவங்க செய்கிறாங்க அப்படின்னு இப்படி முந்தைய வெள்ளிக்கிழமை ஒரு முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக அடுத்த வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் விஜயை பற்றின நியூஸ் வருது. அதாவது ஃபஸ்ட்டு நியூஸ் ஒன்று வெளியிடுவோம், அந்த நியூஸ் நல்லா பற்றி எறியட்டும், 1 வாரம் நல்லா ஓடட்டும், அதுக்கப்புறமா திரும்பவும் 1 வாரம் கழித்து திரும்பவும் சங்கீதா அவங்க விஜய் அவர் மேலே அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்க இரண்டாவது மனுவை வெளியிடுவோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் சங்கீதா அவங்க விஜய் அவருக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே வெளியிடாமல் ஒன்றா வெளியிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு விஜய் அவருக்கு எதிராக சங்கீதா அவங்க இந்த மாதிரி பிளான் போட்டு சங்கீதா அவங்கள நகர்த்தி கொண்டு போகிறாங்க திமுக அப்படின்னு இப்படி கரெக்டாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விஜய் அவருக்கு எதிராக சங்கீதா அவங்க கரெக்டாக நியூஸ் வெளியிட்டுக்கிட்டே வருது. இந்த இடத்துலையே ஒரு அரசியல் ரீதியான பழி வாங்கும் சம்பவம் விஜய் அவருக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சங்கீதா அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விஜய் அவருக்கு எதிராக தற்போது நியூஸ் வெளியிட்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை திமுக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுவில் சங்கீதா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்கீதா அவங்கள விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு அவர் வெளியே அனுப்பிட்டாரு. சென்னையில் தமிழகம் பொறுத்த வரைக்கும் சங்கீதா அவங்களுக்கு எங்கேயுமே எனக்கு சொந்தமான வீடு எதுவுமே கிடையாது, வீடு இல்லாமல் தான் நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால் இந்த வழக்கு முடிஞ்சு எனக்குன்னு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் வந்து விஜய் அவர் தங்கியிருக்க நீலாங்கரை அந்த வீட்டில் நானும் தங்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த அனுமதியை கோர்ட் எனக்கு விஜய் அவர்கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் சங்கீதா கண்டிப்பாக திமுக அவங்களுடைய ஒரு ஆதரவாளராக விஜய் அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு எல்லாராலையுமே இந்த விஷயத்தை டீப்பாக பார்க்குறப்ப புரிஞ்சிக்க முடியுது.
ஏன்னா விஜய் அவருக்கு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 3-4 வீடுகள் இருக்குது. ஈசிஆர் ரோட்டில் வீடு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட விஜய் அவர்கள் சென்னையிலே வச்சிருக்காரு. ஸோ அந்த வீடு எல்லாமே விஜய் அவருக்கு கிட்ட இருந்து எனக்கு வாங்கி கொடுங்க, நான் தங்கிக்கிறதுக்கு ஒரு வீடை கொடுங்க அப்படின்னு அவங்க அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லாமல் விஜய் அவர் இப்போ தங்கியிருக்க இந்த வீட்டில் எனக்கு நான் தங்குறதுக்கான அனுமதி வேணும், இந்த வழக்கில் ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தங்குறதுக்கான அனுமதி விஜய் அவர்கிட்ட இருந்து கோர்ட் வாங்கி தரணும் அப்படின்னு இந்த இரண்டாவது மனுவில் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ சங்கீதா அவங்க விஜய் அவர் வீட்டில் போய் தங்கி இருந்து விஜய் அவருக்கு தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர், விஜய் அவருடைய வேலையை கரெக்டாக செய்ய விடாமல் நிச்சயமாக சங்கீதா ஏதோ ஒரு வகையில் அவங்க குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மனுவை சங்கீதா அவங்க திமுக அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க சொல்படி இந்த மனுவை அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பார்க்குறப்ப எல்லாராலையுமே நிச்சயமாக தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. சங்கீதா அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பம், அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறதுமே ஃபஸ்ட்டு நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர் வீட்டிலேயே தான் தங்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக சங்கீதா அவங்க பின்னாடி இருந்து யாரோ அவங்கள ஆட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நல்லாகவே புரிஞ்சிக்க முடியுது. அதனால் சங்கீதா அவங்களுடைய இந்த இரண்டாவது மனுவால் ஏற்கனவே சங்கீதா அவங்க கரெக்டாக எலெக்ஷன் நேரத்துக்குள்ள இந்த வழக்கு வெளியே வந்ததே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திரும்பவும் இந்த இரண்டாவது மனுவை சங்கீதா அவங்க தாக்கல் பண்ணி திமுகவுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் இடையே ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குது அப்படின்னு இந்த இரண்டாவது மனுவில் இருந்து நிச்சயமாக எல்லாராலுமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.